கீழ்காணும் தொகையீடுகளை கூட்டலின் எல்லைகளாக கணக்கிடுக. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இன்டகரல் ஓவர் 0 to 1 5x + 4 dx அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நாம வந்து கொடுத்துருக்கதை எழுதிக்கலாம். என்னெல்லாம் கொடுத்துருக்குறாங்க? லோயர் லிமிட் அதாவது கீழ் எல்லை a கொடுத்துருக்குறாங்க 0, மேல் எல்லை b 1, அதுக்கப்புறம் f of x is equal to 5x plus 4. ஸோ இதுதான் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகே, ஸோ நம்ம வந்து இப்போ ஃபார்முலா எழுதிக்கலாம். நமக்கு கூட்டலின் எல்லைகளுக்கான ஃபார்முலா. ஸோ இன்டகரல் ஓவர் a to b f of x dx is equal to limit n tends to infinity b minus a by n sigma r is equal to 1 to n f of a plus b minus a r by n. ஸோ நம்ம வந்து இப்போ எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணலாம். சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? இன்டகரல் 0 to 1 f of xங்கிறது என்னது? 5x plus 4 dx equal to limit n tends to infinity b அப்படிங்கிறது என்னது நமக்கு? 1 minus 0 divided by n. ஓகே, ஸோ summation r is equal to 1 to n f of a அப்படிங்கிறது என்னது? 0 கூட்டல் இங்க b minus a அப்படிங்கிறது என்னது? 1 minus 0, அதுக்கப்புறம் r by n. ஓகே, இப்போ நம்ம வந்து இதை சிம்பிளை பண்ணலாம் ஃபர்தரா. ஸோ லிமிட் n tends to infinity, இது 1 minus 0 by nங்கிறது என்னது? 1 by n அப்படின்னு ஆயிரும். அதுக்கப்புறம் இங்க சிக்மா r is equal to 1 to n f of இங்க இது 0, இது 1, ஸோ f of r by n. ஓகே, ஸோ this is equal to limit n tends to infinity 1 by n. இதுக்கு f of r by nங்கிறதுக்கு நம்ம ஃபங்க்ஷன் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாம். ஸோ summation r is equal to 1 to n. இங்க f of xங்கிறது என்னது? 5x plus 4. அப்ப f of r by n அப்படிங்கிறது என்னது? 5 பெருக்கல் r by n plus 4. ஓகே, நம்ம இப்போ வந்து கொஞ்சம் கவனமா எழுதணும். ஓகே, this is equal to limit n tends to infinity. ஓகே, 1 by n. இப்போ இந்த சம்மேஷன் வந்து என்னது? r தான் நமக்கு முக்கியமான வேரியபிள் இந்த சம்மேஷன்ல. ஸோ அப்போ r தவிர மற்ற எது இருந்தாலும் நம்ம வந்து வெளியில் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து என்னன்னா இதை 2 டேர்மா பிரிச்சு எழுதிக்கலாம். முதல் டேர்ம்ல வந்து என்னது? r வந்து இங்க இருக்குது, 5 n கான்ஸ்டன்ட். ஸோ அதை எப்படி எழுதிக்கலாம்னா 5 by n summation r is equal to 1 to n r கூட்டல் இங்க ரெண்டாவது டேர்ம்ல என்னது? 4 வந்து கான்ஸ்டன்ட், மீதி என்ன இருக்குது அப்படின்னா summation r is equal to 1 to n 1. okay, so this is equal to limit n tends to infinity 1 by n. ஓகே, அதுக்கப்புறம் இது 5 by n. இது வந்து என்னது? சம்மேஷனா எழுதணும் அப்படின்னா 1 கூட்டல் 2 கூட்டல் அப்படியே நமக்கு n வரைக்கும் கூட்டலாம். ஏன்னா r வந்து என்னது? 1ல இருந்து n வரைக்கும். ஓகே, பிளஸ் இங்க வந்து என்னது? 1 வந்து நம்ம n டைம்ஸ் கூட்டுறோம். அப்ப இது வந்து என்னது? 4n. ஓகே, so this is equal to limit n tends to infinity 1 by n பெருக்கல் இங்க 5 by n. 1 வந்து n டைம்ஸ் பெருக்கும்போது நம்ம ஃபார்முலா என்னது? n plus 1 divided by 2 அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ பிளஸ் 4n. ஓகே, ஸோ நம்ம ஃபார்முலா இங்கே எழுதிட்டேன் நான். அதுக்கப்புறம் இங்கே இந்த எண்ணையும் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து என்னது? இந்த லிமிட்டை வந்து என்னது? 2 டேர்முக்கும் நம்ம வந்து இப்போ கொண்டு போகலாம். ஸோ இந்த டேர்மில் வந்து என்னது? லிமிட் n tends to infinity. ஓகே, 5 by 2ங்கிறது இங்கே வந்து கான்ஸ்டன்ட். ஸோ 5 by 2 அப்படியே வச்சுக்கலாம். இங்கே என்ன இருக்குது? n plus 1 divided by n அப்படின்னு இருக்குது. ஓகே, பிளஸ் இப்போ இந்த டேர்மில் வந்து என்னதுன்னா இங்கே லிமிட் n tends to infinity இங்க 4n divided by n இருக்குது. ஓகே, இப்போ என்னாகும்? இந்த எண்ணும் கேன்சல் ஆயிரும். ஓகே, நமக்கு வந்து ஒரு ரிசல்ட் தெரியும். அந்த ரிசல்ட் இங்க எழுதிக்கலாம். ஸோ நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா லிமிட் n tends to infinity 1 by n is equal to 0 அப்படின்னு தெரியும். ஸோ இதுதான் வந்து என்னது? பேசிக்கா உள்ள லிமிட் நமக்கு ஃபார்முலா மாதிரி.
இந்த ஃபார்முலாவுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கொடுத்துருக்கதை மாற்றணும். ஓகே, அது எப்படி மாத்துறேன்னு பாருங்க. இங்க வந்து என்னது, இங்க 5/2 வந்து வெளியே எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து லிமிட் வந்து என்ன பொறுத்து தான். ஸோ இது வந்து கான்ஸ்டன்ட் நம்பர், அதனால வெளியே எடுத்துக்கலாம். ஸோ இந்த டைம்ல n இருக்கு. ஸோ அதனால கண்டிப்பா நம்ம என்ன பண்ணணும், லிமிட் எழுதணும். லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டின்னு எழுதிக்கலாம். இப்போ இந்த n+1 வந்து என்னது, என்னால நம்ம வகுப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வகுக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 1 கிடைக்கும். பிளஸ் இந்த 1 வகுக்கும்போது 1/n கிடைக்கும். ஓகே, ஸோ நமக்கு தேவையான ஃபார்முலா கிட்ட வந்துருச்சு. ஸோ அதனால நம்ம இப்போ ஈஸியா ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் இந்த ரெண்டாவது டைம் எழுதணும். பிளஸ் இந்த டைம்ல என்னது, எண்ணே இல்லை, அதனால இருந்தது n லிமிட் n டென்ஸ் இன்ஃபினிட்டியோட மதிப்பு வந்து என்னது, மாற போறதில்ல. ஸோ அதனால இது வந்து என்னது, வெறும் 4. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த ஃபார்முலாவை இங்க அப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, இது வந்து 5/2 ஆயிரும். இங்க லிமிட் வந்து என்னது, 2 டைமுக்கு மாத்திரம். முதல் டைமுக்கு வந்து என்னது அப்ளை பண்ணும்போது இங்க 1 வந்து என்னது கான்ஸ்டன்ட் அப்படின்னா 1 மட்டும் கிடைக்கும். அதுக்கப்புறம் இங்க ரெண்டாவது டைமுக்கு அப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், 1/n, அதாவது லிமிட் n டென்ஸ் இன்ஃபினிட்டி 1/n அப்படிங்கிறது 0. ஸோ இது வந்து 0 மாறி இருக்கும். ஓகே, ஸோ பிளஸ் இந்த 4. இப்போ இது வந்து என்னது, 5/2 கூட்டல் 4. ஸோ 4ங்கிறது நம்ம எப்படி எழுதிக்கலாம், 8/2 எழுதிக்கலாம். ஸோ 5/2 கூட்டல் 8/2. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 5 8 13/2. ஸோ இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கிற ஆன்சர். ஸோ நமக்கு தேவையான ஆன்சர் என்னது, இங்க 13/2. ஓகே, ஸோ இதுதான் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. இதை நாம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா வந்து லிமிட்டு சம்மேஷன் இருக்கும்போது அதுக்குரிய வேரியபிள் என்ன அப்படிங்கறத ரொம்ப கவனமா இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து ப்ரொசீட் பண்ண முடியும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இங்க வந்து என்னது, லிமிட் வந்து என்னது, என்ன டிபெண்ட் பண்ணி இருக்குது, சம்மேஷன் ஆரை டிபெண்ட் பண்ணி இருக்குது. ஸோ அதுல ரொம்ப ரொம்ப கவனமா இருந்துட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியா கணக்கு சால்வ் பண்ணிடலாம். இங்க நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கிற ஃபார்முலா என்னது, இந்த ஒரே ஒரு ஃபார்முலா தான். அதுக்கப்புறம் இது வந்து என்னது, லிமிட் ஃபார்முலா. ஓகே, இந்த 2 ஃபார்முலா வச்சு நம்ம வந்து கணக்கை வந்து சால்வ் பண்ணிட்டோம்.